ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்காஷாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்ப்ரிங்கை வச்சு நம்ம ஒரு பூ போட போகிறோம். 2 விதமான ஃப்ளவர் நம்ம போட போகிறோம். எப்படி போடுறோம் பற்றி பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் சேரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நார்மல் நீடில் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 mm பீட்ஸை சென்டரில் நான் குத்திக்கிறேன். இதை சுற்றி எப்படி நம்ம ஸ்ப்ரிங் வைக்கிறோம் பார்ப்போம். இப்போ அந்த பீட்ஸு பக்கத்துலேயே நான் ஊசி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ப்ரிங்கை ஒரே ஷேப்புக்கு ஒரு 6 விதமான ஸ்ப்ரிங் நம்ம வெட்டிக்கிறோம். இதே அளவுக்கே இந்த அளவுக்கே ஒரு 6 வெட்டிக்கிறோம். இதை விட குட்டி சைஸ், இந்த சைஸுக்கு ஒரு 6 வெட்டிக்கிறோம். இதை எப்படி வைக்கிறோம் பாருங்கள். இப்போ இந்த பெருசாக வெட்டினோம் இல்லையா, அதை நம்ம நார்மல் நீடில் கோர்க்குறோம். கிட்ட கொண்டு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதே இடத்துலையே மறுபடியும் குத்துறோம். இப்போ நம்ம அதே இடத்துல எடுக்கும்போது இந்த ஸ்ப்ரிங் நல்லா அப்படி வளைஞ்சு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் குத்தி, இப்போ சென்டர்லேருந்து நம்ம எடுக்கிறோம். நம்ம சின்னதாக வெட்டி போட்டோம் இல்லையா, அதை கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரிங் முடிகிற இடத்துல நம்ம லாக் பண்ணிக்கிடுவோம். வச்சு பார்த்திங்கனாலே தெரிஞ்சிடும். இப்போ இதுக்கு ஆப்போசிட் இந்த பக்கம் இது உங்களுக்கு புட்டாஸுக்கு யூஸ் ஆகும். இதையே நீங்கள் நெக்கை சுற்றியும் போடலாம், ஒரு ப்ளவுஸுக்கும் போடலாம். ஒரு தச்சு முடித்த ப்ளவுஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஸ்ப்ரிங் ஒர்க் நல்லா அழகாக இருக்கும், ரிச் லுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் குத்துற இடத்துலையே மறுபடியும் குத்துறேன். அதான் நம்மளுக்கு அந்த ரவுண்டு ஷேப் கிடைக்கும். ஸ்ப்ரிங் நல்லா ஒன்று போல் வெட்டிக்கணும், பெருசு பெருசுமாக வெட்டக்கூடாது. அந்த குட்டியை கோர்த்துருக்கேன். அது முடிகிற இடத்துல லாக் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் நம்ம அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று வைப்போம். வச்சுருக்கோம் இல்லையா, அதே இடத்துலேயே இப்போ நம்ம வச்சுக்கணும். இது நீங்கள் ப்ளவுஸுக்கு ஆரி ஒர்க் போடாமல் இதையே நீங்கள் பேக்கு ஃப்ரண்ட்டு கைக்கு வச்சா கூட இது நல்லாயிருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் நல்லா லுக்கு கிடைக்கும். இது நம்ம தச்சு பிடிச்ச ப்ளவுஸுக்கு புட்டாவாக கூட நம்ம வைக்கலாம். நல்லா நெருக்கமாக்கும் போது நல்லா அழகாக தெரியும். இப்போ நம்ம அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சுருக்கோம். இதுவே பாதி பூ ஷேப்புக்கு தெரியும் நம்மளுக்கு. பார்க்க எப்படி வந்துருக்குது. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பக்கம்
இந்த கார்னரில் ஒன்று, பக்கத்து கார்னரில் ஒன்று. ஸ்ப்ரிங்கு யூஸ் பண்ணும்போது வேகமாக இழுத்துடக்கூடாது, கொஞ்சம் மெதுவாக தான் இழுங்க. வேகமாக இழுத்தோம்னா ஸ்ப்ரிங்கே நமக்கு அசிங்கமாயிடும், சுருக்கிடும். மெதுவாக இழுத்தா தான் நமக்கு நல்லா அழகாக கிடைக்கும். பாருங்கள், நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ளவரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பூ பாருங்கள், ஸ்ப்ரிங் பூ ரொம்ப அழகாக வந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு டைப் சொன்னோம் இல்லையா, அது எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், சென்டராக வந்து ஒரு போரங்க பீட்ஸ் வச்சுக்குவோம். நம்ம பீட்ஸும் வைக்கலாம், ஸ்டோன் வைக்கணும், ஸ்டோன்னாலும் வைக்கலாம். ஸ்டோன் வச்சாலும் நம்ம ஸ்டோனை சுற்றி நம்ம ஸ்ப்ரிங் வைக்கணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஸ்டோனை சுற்றி ஸ்ப்ரிங் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ இதுவும் அதே மாதிரி தான், இந்த அளவுக்கு ஸ்ப்ரிங் வெட்டியிருக்கேன். ஒரே சேஃபுக்கே வெட்டிக்கோங்க. அப்புறம் வெட்டினதை விட நான் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வெட்டியிருக்கேன். வந்து கொஞ்சம் நிறையாவே வெட்டிக்கோங்க. இதே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேயே கொடுத்துரும். நம்ம ஃபஸ்ட்டு லாக் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம லாக் பண்ணலை, ஆனால் பக்கத்தில் வைக்கிறோம். இந்த ஸ்ப்ரிங்கை பொறுத்தவரை கொஞ்சம் நெருக்கமாக வைக்கிறோம். இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்றும் நம்ம வைக்கலாம். நம்ம அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்றா நம்ம கொண்டு வரோம். இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ரோஸ் மாதிரி நம்மளுக்கு எலும்பி தெரியும். அதனால் நம்ம பக்கத்தில் வைக்கிறோம். அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு வாங்க. நம்ம ஒரு லேயர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், 2 லேயர் கொடுத்தாலும் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு இன்னொரு லேயரும் வச்சு காட்டுறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். கொஞ்சம் அப்பக்கப்போ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் மெதுவாக இழுங்க. வேகமாக இழுத்திங்கன்னா ஸ்ப்ரிங் சுருக்கிடும்.
இப்போ ஒரு லேயர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு லேயர் வைப்போம். இந்த ரெண்டுக்கும் பின்னாடி இப்படி எடுக்கிறேன். இது அதே தான் நம்ம சென்டராகவே கொண்டு வாங்க. 2 பூக்கும் அந்த 2 ஸ்ப்ரிங்குக்கும் இடையிலையே நம்ம வைக்கிறோம். இப்போ இதே மாதிரி ஒன்றுக்கும் பின்னாடி வாங்க. நம்ம ஸ்ப்ரிங் பத்தலை, கொஞ்சம் வெட்டிக்கிடுவோம். இது அதே தான் நம்மளுக்கு புட்டாக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நெக்கை சுற்றியும் நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம பாருங்க, நம்ம வைக்கும்போதே ஒரு ஃப்ளவருக்கும் சேஃபுக்கு நமக்கு நல்லா அழகாக வருது. இப்படி நம்ம முதல் நார்மல் டீலில் நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஜர்தோசி வைக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கே வந்துடும். அதுக்கு பிறகு வந்து நம்ம ஆரியில் ட்ரை பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நார்மல் டீலில் நம்ம பண்ணுறது. ஸ்ப்ரிங் வந்து ஒவ்வொரு பக்கம் திரும்பி தான் நிற்கும். அதை நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த பூ நல்லா இப்போ நமக்கு ஒரு ரோஸ் மாதிரி கிடச்சிருக்கு. இதுதான் ஸ்ப்ரிங் ரோஸ் பூன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 2 விதமான ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டிருக்கோம். இந்த 2 விதமான ஃப்ளவரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.